துதித்தவங்க, ஆராதித்தவங்க, ஜெபிக்கிறவங்க, விசுவாசிக்கிறவங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு வாரத்தில் 7 நாள் 31 வசனங்கள் படிச்சிருக்கணும். இவங்களே படிக்கலைன்னா சின்ன பிள்ளைங்களை எப்படி படிக்க வச்சுருப்பீங்க? எக்ஸாமுக்காக வசனம்லாம் படிங்க, பயம் இருக்கட்டும். ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். எக்ஸாம் காலங்கள் தானே, இப்போவே என்ன செய்யணும்? ப்ரிப்பரேஷன் இருக்கும். எப்படி நீங்கள் பாடத்தை சிலபஸை தயார் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் என்ன செய்யணும்? பண்ணணும். அதே நேரத்தில் ஜெபம் பண்ண என்ன செய்யணும்? படிக்கணும். அப்போ தான் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிச்சுட்டு என்ன செய்யணும்? எக்ஸாம் எழுத போகணும். நான் மட்டும் ஜெபம் பண்ணால் போதாது, அம்மாவை என்ன செஞ்சிடணும்? ஜெபம் பண்ணி அனுப்பணும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ப்ரேயர் உங்களுக்கு பண்ண தெரியலன்னா என்ன பிரயோஜனம்? அப்போ ஒரு வசனத்தை ஒரு தாய் தகவலுக்கு என்ன செய்யணும்? நீங்க படிச்சதையாவது அட்லீஸ்ட் என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும், ஒப்பிச்சுட்டு போகணும். அப்படிதான் நான் கற்றுக் கொடுத்தேன். அதாவது சின்ன அனுபவம், நான் கட்டாயப்படுத்துறது இல்லை. அப்படி ஒரு வாஞ்சி, அப்படி ஒரு விருப்பம். எல்லாரும் ஒரு குடும்பம்னு சொன்னா அப்படி இருக்கணும். நான் ஒரு பிள்ளைய பெற்றெடுத்தா அந்த பிள்ளைய என்ன செய்யணும்? அப்படி நான் வளர்க்கணும். தீர்க்க தரிசனம் ஒரு பார்வையோடு கூட ஜெப தீர்க்க தரிசனம் பார்வை வேணும். ஒரு தரிசனம் வேணும். தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன செய்வாங்களா? கெட்டு போவாங்க. ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவாங்க இருக்கு. அதே பகுதியில் நீதிமொழிகள்ல போடப்பட்டிருக்கு. அப்ப ஆலோசனைக்காரர் அநேகர் உண்டானால் சுகம் உண்டாகும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்ப ஆலோசனைக்காரர்களா நம்ம என்ன செய்யணும்? விளங்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல இருந்து கவுன்சிலிங் என்ன செய்யணும்? பெற்றுக்கொண்டே நம்ம இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆலோசகர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் சமாதான பிரபு, ஆலோசகர், கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒரு கவுன்சிலிங்கே உங்களுக்கு வேண்டாம்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாலே என்ன செய்வாங்க? எங்களுக்கு காலேஜ்ல எல்லாம் கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. இப்படி பண்ணணும், என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நீங்க ரெடியா இருக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கு ஒரு டைம் எடுத்து செய்வாங்க. அப்போ நான் ஆண்டவருக்காக ப்ரிப்பேர்டா நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க ஈஸியா என்ன செய்ய முடியாது? அட் அ டைம் வந்துட்டு அந்த மூமெண்ட்ல மட்டும் வந்துட்டு நீங்க என்ன செய்ய முடியாது? எஸ்கேப் ஆக முடியாது, ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாது. நோ எஸ்கியூஸ். உங்களோட பேசணும்னு சொல்லி நீங்க என்ன செய்ய? வாட்சியோடு நீங்க காணப்படணும். சாக்கு போக்கு சொன்னா எல்லாருமே என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், சொல்லிட்டே இருக்கலாம். ஆனா சாக்கு போக்கு சொல்ல தொடங்காதீங்க. ஜாக்கிரதையா இருப்போம், வாஞ்சியா இருப்போம். வசனத்தை நீங்க கற்றுக் கொடுத்தாதான் ஒழுங்கா என்ன செய்வாங்க? படிப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அதிகமா உங்களால படிச்சு முடிக்க முடியும். கொஞ்ச நேரத்துல அதிகமா கிராஸ்ப் பண்ண முடியுங்கிறது அது ஆண்டுடைய கிருபை தான். ஆண்டுடைய கிருபையினாலதான் முடியும். நான் அனுபவிச்சிருக்கிறேன் கல்லூரியில படிக்கும் பொழுது. அப்போ ஆண்டுடைய கிருபை இல்லாம, அந்த ஜெபம் இல்லாம ஒரு சின்ன வார்த்தை தான் ஜெபம் பண்ணிட்டு போவேன். காலேஜ் போகும்பொழுது ஒரு வார்த்தையை நான் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போவேன். ஆண்டவர் கேட்கறது எனக்கு தெரியும். அப்படியே நடக்கும். கிளாஸ் ரூம்ல, அந்த கேம்பஸ்ல நான் நடக்கும். நான் என்ன வார்த்தை எடுத்து நான் ஜெபம் பண்றேன், அந்த வார்த்தையை முன்னிட்டு என்ன செய்யும்? அற்புதமா இருக்கும். கிளாஸ் ஈஸியா இருக்கும். எல்லா பிராக்டிகல்ஸ்லயும் செட்டப் ஆகுங்க. அப்போ இதெல்லாம் என்னது? கிருபை. ஆண்டவரை சந்தித்த பிறகு நடந்த காரியம். ஒரு ரியாலிட்டி அல்லது ஒரு ஃபேக்ட நமக்கு சொன்னாருன்னா அதை என்ன செய்யணும்? நம்பணும், விசுவாசிக்கணும். அன்பு என்ன செய்யுமா? சகலத்தையும் நம்பும். அந்த கதையெல்லாம் என்ன செய்வீங்க? நம்புவீங்க. ஆனா ஆண்டுடைய ஊழியக்காரங்க சொல்றதை என்ன செய்யறது இல்லை? இன்னைக்கு நம்புறது இல்லை. தீர்க்க தரிசனத்தை நம்புறது இல்லை. சரி, வசனத்தை நம்புங்க. அப்போ நீங்க என்ன செய்வீங்க? சித்தி பெறுவீர்கள். அப்பொழுது நீங்க நிலை பெறுவீர்கள். ஆனா உங்களுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை என்ன செய்வார்? கொடுப்பார். நீங்க நம்பலன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? கர்த்தரை நம்புங்கள். நம்புகிறவனோ செழிப்பான் என்று இருக்கிறது. சரி, வேதவசனத்துக்கு நேராக திரும்புவோம். 1 சாமுவேல் 3:19 வசனம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட
தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக இடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. கர்த்தர் இன்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அந்த இடத்திலும் வார்த்தை வருகிறது. அதனாலதான் அந்த கடைசி வசனமும் 3 வசனம் சேர்ந்து வாசித்தோம். எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. இதற்கு ஒத்த வசனங்கள் நீங்க பார்க்கிறீர்கள் என்றால், கர்த்தர் அன்னாளுக்கு ஒரு குழந்தையாக கொடுத்தாரு. சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்தார். முதலே பிறக்கும் போதே அவர் தீர்க்கதரிசி பிறப்பாதான் இருந்திருக்கும். அன்னாளை கடாட்சித்ததுனால ஒரு அன்னாளை கடாட்சித்தார் சொல்லி 2:21 3 குமாரர் 2 குமாரத்திகளையும் பெற்றால் சாமுவேல் என்ற பிள்ளையாண்டா கர்த்தருடைய சன்னதியிலே வளர்ந்தான். அப்போ உங்க பிள்ளைங்க எதுல வளரணும்? கர்த்தருடைய சந்நிதியிலே வளர்ந்தாங்க வளரணும், வளர வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். வளர்ந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய சன்னதியில யார் வளர்ந்தானா? சாமுவேல். 3 குமாரர் 2 குமாரத்தி. ஆனா சாமுவேலை பற்றி விசேஷமா போட்டிருக்கு கர்த்தருடைய சன்னதியில வளர்ந்தான். ஏன்னா அம்மாவுடைய அந்த பிரதிஷ்டை ஒப்பு கொடுத்தது. அவங்க ஆலயத்துல என்ன செஞ்சாங்க? சாமுவேல் தீர்க்கதரிசிய ஒப்பு கொடுத்துட்டாங்க, விட்டாங்கன்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு கமிட்மெண்ட். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஊழியத்துக்கு சொல்லி ஒப்பு கொடுக்க நீங்க என்ன செய்யணும்? ரெடியா இருக்கணும். நாங்க ரெடியா இருந்ததுனாலதான் ஒப்பு கொடுத்தோம். இன்னைக்கு ஊழியம் செய்யறாங்க பிள்ளைங்க. அந்த ஊழியத்திற்குள்ள வர உதவி செய்தார். நீங்க ஒருவேளை நினைக்கலாம், நான் தான் ஒப்பு கொடுத்திருக்கேனே, ஆனா உடனே ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. நான் இந்த அனுபவத்தை நான் சொல்றேன். கர்த்தர் ஒரு பிள்ளைகளை குமாரத்தியை கொடுக்கிறாருன்னா பிள்ளை என்ன செய்யுது? வளர்ந்தது. ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் இந்த குழந்தைய விருத்தி அடைவதாக சொல்லி பிரதிஷ்டை பண்ணுவோம். இல்ல வளர்ந்தது, ஆல்ரெடி பினிஷ்டு, வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அப்போ ஜட்ஜஸ்ல இன்னொரு வசனம் இருக்கு 13. அது எந்த ஸ்திரீன்னு நீங்க போய் கண்டுபிடிங்க. 13:24. அந்த பிள்ளை வளர்ந்தது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அடுத்து லூக்கா 1:30 1:80 அந்த பிள்ளை வளர்ந்து, அது எந்த பிள்ளை? யோவான். அந்த பிள்ளை வளர்ந்துச்சு. வளர்ந்து என்ன பண்ணுச்சு? ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் எங்க இருந்துச்சான்? வனாந்திரங்களில இருந்தான். அப்ப ஆண்டவர் சில ட்ரை பீரியட கட்டளையிடுவார். வனாந்திர பாதையா இருக்கும், அல்லது கஷ்டமா இருக்கும் சூழ்நிலை, அல்லது உங்களுக்கு வறுமையா இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆனாலும் இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் அந்த யோவான் ஸ்நானகன் என்ன செஞ்சாரா? வனாந்திரங்களிலே இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது லூக்கா 2:40. அந்த பிள்ளை எந்த பிள்ளை இன்னைக்கு கண்டுபிடிக்கணும். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. பிள்ளை என்ன செய்து? வளர்ந்தது, பலன் கொண்டது. ஆவியிலே பலன் கொள்கிற பிள்ளை இது யாரு? இயேசுவானவர் குறிக்கிறது. ஆவியிலே பலன் கொண்டது. இப்ப சாதா வளர்றவங்களுக்கும் பிள்ளை வளர்ந்து ஆவியில பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது. ஆவியில பலன் கொண்டவர் இயேசுவானவர். ஞானத்தினால் நிறைந்த ஒரு குழந்தையாக இருந்தார், பிள்ளையாக இருந்தார். தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. அப்ப ஞானத்தினால நிறைந்திருக்கணும்னா தேவனுடைய கிருபை இயேசுவானவர் மேல் இருந்தது போல உங்கள் மேலும் இருக்கணும்னா ஆவியில நீங்க என்ன செய்யணும்? முதல்ல பலன் கொள்ளணும். நீங்க பலன் கொண்டாதான் நீங்க ஒரு ஆவிக்குரிய தாய் நான் சொல்லுவேன். அப்பதான் அந்த பிள்ளைக்கு நீங்க ஒரு ஆவிக்குரிய தாய். நீங்க தான் ஒரு ஆவிக்குரிய தாய். நீங்க தான் ஜோமணி அனுப்பணும்.
அப்படிதானே? நீங்க தான் பக்கத்துல இருக்கிறீங்க, வீட்டோட வீடா இருக்கிறீங்க. அப்ப ஆவியில நீங்க பலன் கொண்டாதான், தைரியமா இருந்தாதான், விசுவாசமா இருந்தாதான் உன்னை போட்டு நான் வளர்த்து இப்படி எல்லாம் செஞ்சீங்கன்னா அதுக்குள்ள உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுமா, ஜெபம் பண்ணுமா சொல்லுமா? நோ, சொல்லவே செய்யா. படிக்க போற பிள்ளைய சந்தோஷமா நீங்க என்ன செய்யணும்? அனுப்பணும். ஆவியில பலன் கொண்டு ஞானத்தினால இருந்தது. அடுத்து 1 சாமுவேல். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் செய்திகள் எல்லாம் அவன் வந்து புத்திமானாய் நடந்தான் சொல்லி பார்ப்போம். சாமுவேலா தாவீது, கர்த்தர் அவனோட கூட இருந்தார். 1 சாமுவேல் 18-14. அடுத்து யோசேப்பை குறித்து தான் நம்ம படிச்சோம். என்னது? யோசேப் மேல யார் ஆசீர்வாதம் கூர்ந்தது? யாக்கோபு. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். 39 இருக்கு. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். 39 Genesis. கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனது ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி 39:2 மட்டும் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானா. அவன் பிள்ளைகளோடு கர்த்தர் என்ன செய்யணும்? உங்க வீட்டுல இருந்தால், உங்க வீட்டுல தான் இருப்பாங்க. ஆனா உங்க வீட்டுல இருந்தாலும் அவங்களோட யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். அப்பதான் அந்த பிள்ளை எப்படி இருக்கும்? காரிய சித்தி உள்ளதா இருக்கும். காரிய சித்தியோ கர்த்தரால வரும். அதெல்லாம் பொத்து மானத்திலிருந்து என்ன செய்யாது, திடீர்னு ஆட்டோமேட்டிக்கா வருமா? எக்ஸாம் அவர் போய் எழுதிட்டு வரா, உங்க கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் ஆக்கிட்டு படிக்காம. நோ, நீங்க ஒழுங்கா ரெகுலரா படிச்சாதான் என்ன முடியும்? கடைசியா ரிவைஸ் பண்ணும் பொழுதோ இன்டர்னலோ சின்ன சின்ன டெஸ்ட்லயோ என்ன செய்ய முடியும்? நல்ல மார்க் வாங்க முடியும். அப்பதான் பெரிய எக்ஸாமுக்கு நீங்க மார்க்ஸ்ல ரெடியா இருப்பீங்க. பால்தனகர் சொல்லுவாரு, அவர் வந்து கொஞ்சம் வீக்கா இருந்தாரு முதல்ல படிப்புல. பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணி அவங்க அம்மாவுடைய ஜெபத்தினால அவர் பின்னால ரட்சிக்கப்பட்டு அவர் ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி படிக்கும் பொழுது ஈஸியா இருந்தது. நான் எக்ஸாம் போகும்பொழுது அதுக்கப்புறம் மெரிட்ல பாஸ் பண்ணார் MBA. அப்ப ஜெபம் தான் ஒரு மனுஷனை என்ன செய்யுது? உயர்த்தியது. அதுக்கப்புறம் PhDயும் பண்ணார். அந்த மகனுக்காக ஜெபம் பண்ணாங்க. அடிக்கடி உபவாசம் இருப்பாங்க, முழுசும் ஜெபம் பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு நாங்கள் ஊழியம் செய்யறோம், ஆனா பாலையும் செய்யணும். உங்களுக்குள்ள வரணும், ரட்சிக்கப்படணும், உங்க பிள்ளைய மாறணும். அந்த பால டீச்சர்ஸ் இருக்கும் பொழுது எவ்வளவு வல்லமையா அப்பாவோட என்ன செய்தாரு? பயன்படுத்தினார். அவங்க சொல்லுவாங்க, அந்த அப்பாவுடைய வரங்கள் எல்லாம் இவங்க மேல என்ன செஞ்சுச்சு? இம்பார்ட்டாச்சு. யோசேப்போட கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். தன் எஜமானுடைய வீட்டில இருந்தான். சரி, அடுத்து 39 கர்த்தரோ யோசேப்போட இருந்து 39:23 கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையில் ஒப்புவித்தார். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்ப்பு பண்ணினபடினாலும் அவன் வசமாய் இருந்த சிறைச்சாலை தலைவன் விசாரிக்க அவ்வளோ நம்பிக்கை வந்துருச்சு யோசேப்பு மேல. சிறைச்சாலை தலைவனுக்கு எதை குறிச்சும் விசாரிக்கல. அவன் வசமா அவ்வளவோ ஒப்பு கொடுத்திருந்தான். ஏன்னா அவன் எதை செய்தாலும் என்ன செஞ்சாரு? வாய்க்க பண்ணாரு பாக்குறோம். அதுக்கு முன்னால அந்த வசனத்துல 21 சிறைச்சாலை தலைவனுடைய தயவும் அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்ப மனுஷ தயவு, டீச்சர்ஸ் தயவு கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? படிக்கிற பிள்ளைகளுக்கு யோசேப்போட இருந்தது போல பிள்ளைகளோட கர்த்தர் என்ன செய்யணும்? இருக்கணும். கர்த்தர் இருந்தாருன்னா கர்த்தருடைய கிருபையும் இருக்கும், மனுஷ தயவும் கிடைக்கும். உங்க அம்மா அப்பா வந்து ஒரு சிபாரிசு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வேலையை செய்யாம. அவங்க ஒன்றும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. உங்க மேல தயவு வரணும்னா என்னது? யார் காரணம்? கர்த்தருடைய கிருபை எப்படி வரும்?
ஜெபம். என்ன ஜெபம் வேணும்? எப்படி ஜெபம் பண்ணுவீங்க கிருபை கிடைக்கிறதுக்கு? தாழ்மை உள்ளவர்களுக்கோ அதிக கிருபை அளிக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து தலைவருடைய தயவும் கிடைச்சது. அப்போ உங்களுக்கு யாருடைய ரெக்கமெண்டேஷன் தயவு கிடைக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்? கர்த்தர் உங்களோட கூட இருக்கணும். அப்ப அடிக்கடி நம்ம என்ன செய்யணும்? செக் பண்ணணும். கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? என் கூட இருந்தா என்ன செய்யும்? ஒரு அற்புதம் நடக்கும், ஒரு வார்த்தை வெளிப்படும். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தம்மை வெளிப்படுத்துவார். கர்த்தர் என் கூட இருந்தா ஃபீவர் என்ன செய்யும்? குணமாகும், பறந்துடும். அப்ப ஃபீவர் மறையும், எந்த காஃபு என்ன செய்யும்? மறையும் இயேசுவின் நாமத்துல. புரியுதா? நம்ம அஞ்ஞானம் தான். அஞ்ஞானியை போல நீங்க இருக்க வேண்டாம். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். அப்போ தயவு கிடைக்கணும். உங்களுக்கு வேலை செய்யற இடங்கள்ல என்ன செய்யணும்? தயவு கிடைக்கணும். தயவும் அவங்க ஃபேவர் பண்ணுவாங்களா? நிச்சயம் பண்ணுவாங்க. அவங்களுடைய தயவு இல்லாம ஒண்ணுமே கிடையாது. நான் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லுவேன். ஆண்டவர் ஒரு தயவு பாராட்டலன்னா, கிருபை பாராட்டலன்னா நான் என்ன செய்வேன்? நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆண்டுடைய கிருபை தான் நிற்க வைக்கிறது, வாழ வைத்தது, உயிரை கொடுத்தது. இதை செய்ய வைக்கிறது எது? ஆண்டுடைய கிருபை தான் சொல்ல முடியும். ஆண்டுடைய கிருபை எனக்கு வேக இல்லை. ஆண்டுடைய கிருபையே என்ன செய்யுது? வாழ வைத்தது, நிற்க வைத்தது, அற்புதம் செய்கிறது. ஆண்டுடைய கிருபை தான். ஆண்டுடைய கிருபை தான். அப்பா ஆண்டவரே போதும், நான் இனிமேல் என்னால் முடியவே முடியாது என்ற கட்டங்கள்லாம் வந்து விசுவாசத்தின் ஆவியை கொடுத்து நான் பதறாத படிக்கு வராதே என்று சொல்லி அவர் என்ன செஞ்சாரு? காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். இதே குரலோட தான் ஒரு வருஷம் கூட அந்த ஏதோ ஆன்லைன்ல எல்லாம் ஏதாவது மெசேஜ் கொடுத்துருப்பேன். இப்பதான் என் கிளியரா வாய்ஸ் இருக்குது. கொஞ்சம் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப ஆண்டவர் அந்த த்ரோட்டை வந்து என்ன செய்யறாரு? தொட்டாரு, எனக்கு சுகம் கொடுத்தார். அதுபோல உங்களே என்ன செய்வார்? தொடுவார். உங்க லங்ஸை தொடுவார். உங்களுடைய உள் உறுப்புகளுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? இதுவரையிலும் நீங்க எப்படியோ சுவாசிச்சிருக்கலாம். ஆனா நன்றா சுவாசிக்கிறதுக்கு என்ன செய்யுங்க? கட்டளை கொடுங்க. உங்களுடைய சுவாசம் கூட எப்படி இருக்கணும்? சரியா இருக்கணும். சரி, அடுத்து மத்தேயு 1:23. தேவன் நம்மோடு இருக்கிறார், அது நமக்கு தெரியும். மரியாதை இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி, இன்னைக்கு நான் சொல்ல வந்த காரியம் 2 தீமோத்தேயு குறிச்சுக்கோங்க. உன்னாவியுடனே கூட இருப்பாராக. இது முக்கியமானது. உன்னாவியுடனே கூட இருப்பாராக. உன்னாவியுடனே இருக்கிறவர். இப்ப நம்மள மாதிரி ஒரு பர்சன், நீங்க உங்க வீட்டுக்கார அம்மா தேடும், ஐயோ இன்னும் காணாமே. நீங்க வீட்டுல போனாதான் நீங்க ஆஜரா இருக்கீங்க, பிரசண்டா இருக்கீங்கன்னா அது வேற. அதை சொல்லல. உன் ஆவியுடனே கூட இருப்பாராக. கிருபை உங்களோட இருப்பதாக. உன் ஆவியோடு கூட கர்த்தராய் 2 தீமோத்தேயு 4:22 குறிச்சிட்டீங்களா? அடுத்து 2 கொரிந்தியர் 13 இருக்கு. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும். இது வந்து பெனடிக்ஷன், கடைசியா மட்டும் என்ன செய்வாங்க? கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் இருப்பதாக. யோசுவா புஸ்தகம் 23:14. அடுத்து எண்ணாகமம் 23:19. இது மட்டும் வாசித்து நாம் ஜெபம் பண்ண போறோம்.
ஏன்னா யாக்கோவின் துணையாளர், யாக்கோவை பற்றியே நம்ம படிச்சோம். யாக்கோவு தான் யாரு? பிள்ளைகள் எல்லாம் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதித்தார். கடைசி நாள் உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா இது கடைசி காலம் தானே. அப்பாவுடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு போகட்டும். வேற பிள்ளைகளை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிக்கணுமா இல்லையா? பிள்ளைகளை வாழ்த்துவீங்களா? முதல்ல பிள்ளைகளை வாழ்த்துங்க, உங்க புருஷனை வாழ்த்துங்க. எனக்கு எங்க பாஸ்டர் வாழ்த்துவாரோ இல்லையோ, ஐயோ என்னை ஒரு மாதிரி சொல்லிட்டாங்க, ஒரு மாதிரி பேசிட்டாங்க, அதெல்லாம் டூ சென்சிட்டிவ். புதுசுல எப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, என்ன செய்யக்கூடாது? கோவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது, பங்கு இருக்கணும். நான் அவரோடு கூட என் விருப்பம் அடக்கம் பண்ணப்பட்டது, அவரோடு கூட எழுப்பப்பட்டுட்டேன், மரணத்தின் சாயல்ல நான் இணைக்கப்பட்டுட்டேன், உயிர்த்தெழுதலுடைய சாயல்ல நான் இணைக்கப்பட்டிருப்பேன், பாவத்துக்கு செத்து இருப்பேன்னு சொல்லிட்டு பிறகு அந்த ஞானஸ்நான உடன்படிக்கை என்ன செஞ்சிடறது? கம்ப்ளீட்டா என்ன செய்யறது? மறந்தது. உன்னுடைய நாள் மனசாட்சி உடன்படிக்கை நீ என்ன செய்யாத? தள்ளி போடாதன்னு சொல்லி சிலர் இப்படி தள்ளி போட்டாங்கன்னு தீர்ப்புடைய புஸ்தகத்துல சொல்லுது. அப்ப இது ஆண்டவரோடு பண்ணின கவர்னன்ட், ஒப்பந்தம் பண்ணிட்டீங்க, அக்ரிமெண்ட் போட்டுட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க அதை எப்பவுமே என்ன செய்யணும்? கீப் பண்ணணும். நீங்க ஞானஸ்நானம் பெற்றவங்க திரும்பவும் இன்னொரு ஞானஸ்நானம் கொடுப்பீங்களான்னு கேட்குறீங்களா? அப்ப நீங்க சரியா வளர்ந்துருவாம எடுத்துட்டீங்கன்னு தான் பாஸ்டர் சொல்லுவார். சினிமா பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டாங்க, எனக்கு தெரியும். அப்ப சினிமா பார்க்க கூடாது, சீரியல்ஸ் பார்க்க கூடாது. உங்க பிள்ளை நாளைக்கு என்ன செய்யும்? அதைதான் செய்யும். ரிமோட்டை எடுத்து அதைதான் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தெரியாம பார்க்கும். நீங்க ஏதோ வேலை செய்றீங்க, தொந்தரவு பொறுக்க மாட்டாம டிவியை போட்டு விட்டுறது, அப்படிலாம் செய்றீங்களா? இன்னும் ரொம்ப தான் தொந்தரவு கொடுக்கும். நீங்களே ஒரு டைம் பாஸுக்கு ஏதோ செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதுவும் அப்படிதான் செய்யும், உங்களை ஏமாத்திட்டு போயிடும். நீங்க படிக்க வச்சிருப்பீங்க, சரியா படிக்காது. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் மந்திரம் இல்லை. வீடு கட்ட போன இடத்துல ஜோம் பண்ண போனேன்னு சொன்னீங்க, அந்த இடத்துல என்னன்னா பிசாசு அங்க பணம் இருக்கணும், அந்த மந்திரம் வச்சுட்டாங்க. நீங்க என்ன செய்யணும்? ஜோம் பண்ணணும். வீடு இப்படி புதுசா வாங்கினேன், ஈரலாம் விடுது. அப்ப இஸ்ரவேலுக்கு அதான் அந்த வசனம் சொல்ல வந்து, தேவனாகிய கர்த்தர் நான் வாசிக்கிறேன், இதுதான் வாக்குத்தத்தம். இதோ இன்று நான் பூலோகத்தோர் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அப்ப ஒரு வார்த்தை கூட என்ன செய்யாது? நல் வார்த்தைகள் தவறாது. ஒவ்வொரு ஆளும் சொல்ற நல் வார்த்தையை தான் பேசணும். ஆசீர்வாதத்தின் வார்த்தையை பேசுங்க. இந்த மாசம் ஆசீர்வாதத்தின் மாதம். தீர்க்க தரிசனத்தின் ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க என்ன செய்ய? தீர்க்கமா உங்களுக்கே சொல்லுவாரு. நீங்க வசனம் வாசித்தாதானே உங்க உள்ளத்துல இருக்கும். உங்க ஆவி மனிதன்ல உங்க ஆவியோடு கூட இருப்பாரான்னு சொன்னேன். உங்க ஆவியோடு கூட அவர் இருந்தால்தான் வசனமும் என்ன செய்யும்? உங்க ஆவியில இருக்கும். ஆவிக்கு உணவு எடுக்கிறீங்களா? உங்க வயிறு உங்க பெருகிக்கா இப்படி நல்லா. அப்ப ஆவிக்கு உணவுன்னா என்னது? வசனத்தை என்ன செய்யணும்? அப்ப ஆவியோடு கூட இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? வசனங்களை படிக்கணும். நல் வார்த்தைகளை எடுத்து சொல்லணும். ரோமர் 10:10 சொன்னேன், இருதயத்துல பதிந்து இருக்கணும். அந்த இருதயத்துல இருந்தாதான், ஆவி மனுஷன்ல இருந்தாதான், அவர் கூட இருந்தாதான் உனக்கு தீர்க்கமான வார்த்தைகள் வரணும்னு சொன்னேன். உங்களுக்கே வியாக்கியான வார்த்தை கேளுங்க, தீர்க்க தரிசன வார்த்தை மட்டும் வரணும். எந்த அந்த காலமும் என்ன செய்யக்கூடாது? இறங்கி இருக்க கூடாது. அதெல்லாம் கவனமா இருக்கணும். அந்த காலம்னா என்னது? ஒரு டார்க் ஸ்பிரிட். நீங்க பாடும் போது உங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அல்லது ஜோம் பண்ண முடியல, எங்கேயோ போயிருப்பீங்க. உங்க மைண்ட் எல்லாம் என்ன செஞ்சிருக்கு? எங்கேயோ போயிட்டீங்களா? இப்போ டிவியேட் ஆகக்கூடாது, சதறிடக்கூடாது. ஆண்டவர் அப்படி என்ன
எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஒருமுகப்படுத்த சொல்றாரு. அப்ப ஒரு வார்த்தை கூட மோசேயுடைய சாட்சி கூட இருக்கக்குள்ள லேவியின் குடும்பத்துல இருந்து ஆரோனின் கோல் மட்டும் துளித்திருந்தது. அது எதுனால? அப்ப நம்மதான் ஒரு துளித்த ஆரோனின் கோல். You are the blossoming God. நான் அதை எழுதி வச்சிருக்கிறேன். நம்ம வந்து ஒரு துளித்த ஒரு கோல். எப்படி துளித்தோம்? எப்படி? அந்த சாட்சி பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டது. ஆரோக்கிய கோல் மட்டும் என்ன செஞ்சுச்சான்? துளித்ததா. அப்ப நம்ம என்ன வேர்டை நம்ம சொல்றோமோ, உறுதியா என்ன வேர்டை நீங்க சொல்றீங்களோ அந்த வார்த்தை தான் அந்த பிள்ளைகள் மேல பாதிக்கும், உங்க குடும்பத்துல பாதிக்கும். நீங்க ஏதாவது வீண் வார்த்தை, தவறான வார்த்தை, பொல்லாத வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா என்னது? அது நீங்க பார்த்துக்கோங்க. அதான் அவிசுவாச வார்த்தை என்ன செய்யக்கூடாது, நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடாது. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்க நாவிலிருந்து புறப்பட வேண்டாம். வம்பு, தூஷணம், எதிர்க்கிற வார்த்தை. சிலரை பார்த்தா சிறு முகத்திரண்டு செய்து தெரியுது, ஏதோ எதிர்ப்போட வந்திருக்கு. சண்டை போடுற ஆமையை என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாமா? சிரிச்ச முகத்தை கண்டுபிடிக்க. சரி, அப்போ நம்ம வந்து ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கணும். நல்ல வார்த்தைகளை நம்ம பேச அறிந்திருக்கணும். தீர்க்க தரிசன ஆசீர்வாதம் அல்லது கீழ்ப்படுதலினால் உண்டாகிற ஆசீர்வாதம் நேற்றில்தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில மதிக்கணும்னா இங்க மட்டும் தீர்க்க தரிசனம் இல்லை, உங்களுக்கும் என்ன செய்யணும்? தீர்க்கமா என்ன செய்யணும்? ஆண்டவர் பெசலையில பேசொல்லி அழைத்து ஞானத்தின் ஆவியினால நிரப்பினான்னு சொல்லி சகல வேலைக்கு யூகித்து செய்யறதுக்கு, கிராஸ் பண்ணி செய்யறதுக்கு, தீர்க்கமா வேலையை செய்யறதுக்கு தீர்க்கமான ஒரு என்ன வேணும்? வசனத்தை படித்தாலும் நீங்க தீர்க்கமா என்ன செய்யணும்? படிக்கணும். உரைத்திருக்கிறான், உரைக்கப்பட்டதுன்னா என்ன உரைக்கப்பட்டது? தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். அப்ப நீங்க என்ன செய்யணும்? உங்க வீட்டுக்கு நேர, உங்களுக்கு நேர அல்லது உங்களுடைய பலவீனத்துக்கு நேர நல்ல வார்த்தைகளை நீங்க என்ன செய்யணும்? கட்டவிழ்க்கணும், பேசணும். ஜீவன விரும்புங்க. நான் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, நான் வீக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால எல்லாத்தையும் செய்யறதுக்கு பலன் உண்டு. பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். பலவீனத்தில் பலன் பூரணமாக விளங்கும். பலன் என்ன செய்வான்? பூரணமாய் விளங்கும். அப்போ பலவீனத்தை குறித்து நீ என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ள நீ சந்தோஷமா இருக்கணும். ஏன் எனக்கு மட்டும் அவங்கெல்லாம் வர ஸ்மூத்தா அவங்க பட்ட பாடு நீ போய் உனக்கு அந்த சிலுவை கிடையாது. உனக்கு ஒரு சிலுவைன்னா அவங்களுக்கு இன்னும் அதை விட கனமானதை சுமந்துட்டு இருக்காங்க. அப்ப அதன் நடுவில் அவங்க சந்தோஷமா இருந்து சொல்றாங்கன்னா நீங்க நான் ஏன் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். எல்லா பாடுகளையும் மாத்திடும். எதை குறித்து கவலைப்படாம என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். நல்ல வார்த்தைகளை பிள்ளைகள் மேல கட்டவிழ்க்கணும். நான் நல்லா படிச்சிருக்கேன், நீ நல்லா எழுதுக. இதுதான் அம்மாவுடைய எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும்? உன்னை தூக்கி விடுப்பாரு, உனக்கு ப்ரமோஷன் கொடுக்கும். இந்த மாசம் ப்ரமோஷனின் மாதம். நம்முடைய ஆஃபீஸுடைய பலன் என்ன செய்ய போது? அதிகமா இன்க்ரீஸ் ஆகும் போது நம்ம அதிகமா கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்ய போறோம்? வளர்ச்சியும் காண போறோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு நீங்க வளருவதற்கும் அப்படின்னு சொல்லி போட்டேன். வளர்ச்சியை நம்ம காண போறோம். மெச்சூர் டிசைபிள் தான் என்ன செய்வாங்க? ஆத்துமாக்களை கொண்டு வருவாங்க. நான் ஒரு முதிர்ந்த ஒரு பழுத்த பழம்னா என்னது? பழுத்த பழம்னா முதிர்ச்சியை குறிக்கிறது, ஒரு மெச்சூரிட்டியை குறிக்கிறது. மெச்சூர் டிசைபிள். அப்ப ஒரு மெச்சூர் பர்சன் தான் என்ன செய்ய முடியும்? கனிகளை கொடுக்க முடியும். அப்ப ஒரு மெச்சூரிட்டி தான் உங்களை சீஷத்துவத்துக்கு நேரம் என்ன செய்யும்? நடக்கும். எந்த ஊழியக்காரன் முதிர்ந்தவங்களா இருக்கிறாங்களோ, முதிர்ந்தவங்கன்னா வயசு இல்லையா, நான் எப்பவுமே சொல்லுவேன் நாட்களுக்கு தக்கதாக என்பது இருக்கும். அதான் சொல்லும் போது சொன்னாரு, நான் போகும்போது ஜஸ்ட் ஒரு அப்போ இந்த நாள்ல வந்து எங்களுக்கு 80, 85, 75 தான். எங்க வயசுல இருந்து 30 years மைனஸ் பண்ணிக்கோங்க. அந்த அளவுக்கு நாங்க எப்படி இருக்கோம்? ஆவியில வரமா இருக்கிறோங்க. இப்ப ஃபாதர் எடுத்துட்டாங்க. அவங்க ஏஜெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்துட்டு நீங்க என்ஜாய் பண்ணுவீங்களா? நீங்களே பெரிய வயசெல்லாம் என்னது பாரியரே கிடையாது. அப்ப உங்களுக்குள்ள எவ்வளவு பலன் இருக்கும், எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கும், அவ்வளவு பரிசுத்தமா நீங்க
சுத்தமா இருக்கும். பிள்ளைகள் உங்க வீட்டுல உங்களை சுத்தி இருக்கிறாங்க, கணவர் இருக்கிறாங்க, நல்ல வார்த்தைகளை அவர்களுக்கு என்ன செய்யுங்க, சொல்லுவீங்க. அதுக்காக நீ பைபிளத்தை வந்து என்ன செய்ய வேண்டாம், உபதேசிக்க வேண்டாம். உங்க நடக்கையினால அவங்க என்ன செய்வாங்க, ஆதாயம் பண்ணி கொள்ளப்படுவாங்க. உங்க பிள்ளை ரொம்ப கீழ்படியாம அல்லது சட்டை பண்ணுதா, உடனே என்ன செய்யுங்க, எப்படிசா செஞ்சுட்டீங்கன்னா அவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் வந்துடும். நிறைய குட்டிகளுக்கு போடுறீங்கன்னா அர்த்தம் கீழ்படியாமே நாமையே ஏதோ அலக்கடிச்சுட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்க கண்டித்து கொண்டு பாருங்க, இயேசு நாமத்துல கீழ்படியாமே நாமையே அப்படியே அமைதியா இருக்கும். நீங்க பாருங்க, நீங்க சத்தம் போட்டு என் பிசாசேன்னு ஒரு பிசாசை போய் திறந்துட்டாரு, நீ என்னடா என் பிசாசு நான் சொன்னேன்னு வந்துடும். புரியுதா? அந்த அப்நார்மலா இருக்கும், திடீர்னு நார்மலுக்கு ஒரு பிசாசு பிடிச்சவங்க. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், உடம்புனால ஆவியை பார்த்து அதற்கு ஆளை பார்த்து நான் எப்பவுமே சொல்றேன், அந்த ஆவியை பார்த்து சரியா அதற்கு கண்டுபிடிச்சின்னா அதற்கு அதுக்காக எப்ப பார்த்தாலும் அதட்டிட்டு இருக்காது, தொண்டையெல்லாம் கட்டி போயிடும். எப்ப பார்த்தாலும் அதற்கு இல்லை, கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க, கீழ்படியாமே நாமிய அதட்டணும், அது கட்டப்படும். அல்லது ஜெபகுறிப்பு சொன்னாங்க, தேடி பிசாசுன்னு போட்டுருச்சுமா வந்துருச்சு. அப்ப நம்ம கரெக்ட் செவ்வாய்க்கிழமை அவருக்கே ஆவியான ஒரு மனத்தை வசனமே கொடுத்துட்டாரு. ஒரு குறிப்பு சொன்னோம்னா உங்களுக்கு வசனம் என்ன செய்வாரு, வரணும், வசனம் கொடுப்பாரு, வசனம் வரணும். வசனத்தை கொண்டு நீங்க என்ன செய்யணும், செபித்து இயேசு நாமத்தை சொல்லும் பொழுது அது அப்படியே அடங்கும். சரி, எழுதுவோம். தமிழகத்துக்கு நேராக யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தாரு. ஏன்னா அப்பவுடைய ஆசீர்வாதம் அந்த யோசேப்பை அவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. யோசேப்பை நீ கணிதொரு காட்சி செடி, நீ ஊற்றண்டையில நாட்டப்பட்ட ஒரு செடி மனவாய்ட்டு சொல்லி அவ்வளவு ஆசீர்வதிக்கிறார், அவ்வளவு ஆசீர்வதிக்கிறார். உனக்கு வீர மனம் அழிவாக்குனாங்க, எய்தாங்க, பகைத்தாங்க, வெறுத்தாங்க என்று சொல்லி அதெல்லாம் எதை குறிக்குது, அவருடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நடந்தது. சொந்த சகோதரர்களை பகைத்தாங்க, பொறாமப்பட்டாங்க. அந்த இடத்துல கூட யோசேப்பை உயர்த்தினார். யோசேப்போடு கூட இருந்தார். ஆடுகளை தொழில் ஸ்தலத்துல இருக்கணும்னா, வீட்டுல இருக்கணும்னா, ஆண்டவரே நான் அழகை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிற காலமாக எனக்குள்ளேயே இருக்கிறீங்கப்பா, எங்களோடு கூட இருக்கிறீங்க, இருக்கிறத நான் கண்டுபிடிக்க உதவி செய்வேன். என் பிள்ளைகள் கண்டுபிடிக்கட்டும், என் சந்ததி கண்டுபிடிக்கட்டும். என்னிலிருந்து நல்ல வார்த்தைகள் புறப்படுவதன் மூலமாக, நல்ல வார்த்தைகள் புறப்படுவதன் மூலமாக, அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்பட்டு வருவதாக, விடுதலை வார்த்தைகள் புறப்பட்டு வருவதாக, சுகமளிக்கிற வார்த்தைகள் புறப்படட்டும். நம் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் இப்பொழுது பேசின வசனங்கள் அப்பா என்னுடைய காதுக்குள்ளே ரீங்காரம் பண்ணி கொண்டிருக்கட்டும், துணைத்து கொண்டிருக்கட்டும். உங்களுக்குள்ளே ஏதாவது சொல்லுவான், அதுக்கெல்லாம் இப்பொழுதே அந்தகார கிரிகளை இயேசுவின் நாமத்தினாலே சபையாக ஒருவனப்பட்டு ஒரு ஆதாரத்துக்குள்ளே கடந்து போய் எதிர்க்கிற ஆவியே, செய்வனின் ஆவியே, மாந்திரிக ஆவி, கர்த்தர் ஆவி, மரத்தை கிரி செய்கிற ஆவி, குறை சொல்கிற ஆவி, எதிர்த்து செய்வதாக வரைத்து பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே O spirit of darkness, rebuke it in Jesus' name. Over darkness, over darkness, over ஆத்மாவிற்கு வெளியே போய் நம்முடைய உங்களுடைய சரீரமே நான் கொடுத்த ஆவியும் நான் அங்கீகரிக்கிறேன் சொல்லிட்டாரு. சரீரமாகி சபையை ஒரே ஒரு மனவாட்டிக்காக, ஒரே ஒரு மனவாட்டிக்காக, ஒரே ஒரு மனவாளன் எதிர்கொண்டாக சந்திக்க போகிறோம். அந்த ரகசிய வரைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதம், தரிசனத்தின் மாதம், கொடுப்பாராக, மனக்க கனிவுடையவதாக, அந்த இருட்டான கண்கள் சோழியும் கூட
அடைந்திருக்கிறோம். நம்முடைய காரியங்களை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிப்போம். பரப்பினாமே மகிழ்ந்து பரபரப்பாய் தங்களை அர்ப்பணித்து கொடுத்த எல்லா காரியங்கள் தேசமானவர்களுக்காக நன்றி செலுத்தி துதிக்கிறோம். மகிமைக்காக உங்களுடைய ராட்சியத்தின் ஆண்டவரை வளர்ச்சிக்காக உங்களுடைய ஊழியக்காரருடைய நலனுக்காக இந்த காணிக்கைகளை கர்த்தர் கொடுத்தபடிக்கு நீங்க ஜனங்களுக்கு நீங்க கட்டளையிட்டதன்படி கீழ்ப்படிந்து கொடுத்த எல்லா காணிக்கைகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்படி இயேசுவின் நாமத்தில் அந்த தூரத்தினால பலனை அவர் பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். நித்திய 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 நித்தியமாக நாம் வாழ்கிற வாழ்வுதான் இயேசு ஒவ்வொரு ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். நித்திய ஜீவனை இழந்து நித்திய நரகத்துக்கு போறாங்க. என்னைக்குள்ள அழிவுல பங்கு பெறாங்க. அதை கிருபையா உன்னை மீட்டுக் கொண்டா உன் கண்களை கண்ட திறந்தார் அல்லவா. நித்திய ஜீவன் ஒன்று என்ற அறிவை கொடுத்தார் அல்லவா. அந்த அறிவோடு நாமும் வாழ்வோம், பிள்ளைகளையும் வளர்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பலப்பிதாவே ஜனங்களோட வார்த்தைகளை கேட்டிருக்கிறார். ஆண்டவரே சாட்சியோடு இணைந்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஜீவன் இருக்கிறது. சாமுவேலை போல ஆண்டவரே பிள்ளைகள் வளரட்டும். இயேசுவை போல வளரட்டும். யோவான் சாமுவேலை போல வளரட்டும். ஆண்டவரே கிருபையில நிரம்பட்டும். பெற்றோர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வது அவர்களுக்கும் யாரும் இணைத்துக் கொள்ளும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து வளர்க்க உதவி செய்ய பிள்ளைகளை ஆண்டவரே அவர்கள் வளர்க்க வேண்டிய விதத்தில் வளர்க்கும்படி அவர்களுக்கு நல்ல ஞானத்தை அறிவை கொடுத்து நடத்துங்க. குடும்பத்துக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுத்தீங்க. தொடர்ந்து அவர்கள் இந்த கேட்ட வார்த்தைகளை வேத வசனத்தின் அடிப்படையில இன்னும் சிந்தித்து அதை செயலில் கொண்டு வர உதவி செய்யுங்க. ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏசாயா 61:10. அவர் ரட்சிப்பில் எப்படி இருக்குது அந்த நீதியின் சாலையில ரட்சிப்பு வஸ்திரம் அது எதற்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க. கல்யாணத்துல மனவாட்டி நகைகளால என்ன செய்வார்? சீக்காரத்துக்கு அலங்கரித்து கொள்ளலாம். அப்ப ஒரு மாதத்துக்கு எல்லாரும் கல்யாணம் போகும்போது அவங்கதான் பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்கதான் மற்றவங்களை விட ரொம்ப அழகா இருப்பாங்க. அழகு படுத்தி வச்சிருப்பாங்க. அப்ப ஆண்டவர் உங்களை அழகுபடுத்துவதற்கு மாத்திரமல்ல, உங்களை விசேஷித்தவர்களா மாற்றுவதற்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்தார். நீதியின் சாமியை கொடுத்தார். அப்படின்னா ரட்சிப்பின் வஸ்திரம் உடைய ஒரு வஸ்திரத்தை போட்டால் அர்த்தமா என்னை ரட்சித்தார். என்னை ரட்சிப்பதற்காக அவர் சிலுவையை சொன்னார். என் பாவத்தை போக்குவதற்காக, என்னை பரிசுத்தவான மாற்றுவதற்காக, என்னை ரட்சிப்பதற்காக கர்த்தர் சிலுவையை சுமந்தார். அவருடைய நீதியினால என்னை அலங்கரிக்க முடியாது. என்னை குற்றமற்றவர் என்று சொல்வதற்காக அவர் குற்றவாளியாய் மாறினார். அல்லேலூயா. நீதியினால கர்த்தரை மூடி இருக்கிறார். ரட்சிப்பினாலே கர்த்தரை அலங்கரிச்சிருக்கிறார். அதற்காக பாடுபட்டார் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை பார்ப்போமா? எல்லாரும் கர்த்தரை பார்ப்போம். ஆண்டவரே, அப்பா நீர் எங்களுக்காக பாடுகளை நாங்கள் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிப்பின் வஸ்திரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த நீதியின் சாமியை எங்களுக்கு கொடுக்கும்படி எங்கள் குற்றங்களை, தவறுகளை, மீறல்களை, பாவங்களை, அக்கிரமங்களை எல்லாம்
ஒரு தேவ மனுஷன் தேவையில பேசும்போது சொல்றாரு, அந்த சிலுவையில அவங்க இயேசு அறியல, நீங்க தான் அறிஞ்சிங்க. உங்க பாவம் தான் அவரை சிலுவையில் அறிந்தது. யூதர்கள் அறிந்தாரு சொல்றீங்கல்ல, அவங்க இல்ல, உங்க பாவம் தான் அவரை சிலுவையில் அறிந்ததுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. எங்க பாவத்தை நீங்க சொல்லுங்க, சோதித்தீங்க. எங்க சாபத்தை நீங்க சொல்லுங்க, சோதித்தீங்க. எங்க வியாதியை நீங்க சொல்லுங்க, சோதித்தீங்க. எங்க தரித்திரத்தை நீங்க சொல்லுங்க, சோதித்தீங்க. எங்களை வாழ வைக்கிறதுக்காக நீங்க சிலுவை சோதித்தீங்க. நன்றி எவ்வளவு என்று சொல்லி நினைவு கொண்டு தியானித்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரங்களை பாடுபடுவோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே, அழியுமே, அழியுமே, என்ன வழியிலே இயேசு போதுமே. ஜீவனை சிலுவை சுமந்தீங்க, பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்க, துன்பங்களை ஏற்றுக்கொண்டீங்க. ஆண்டவரே, அந்த நாங்கள் சோதனைகளும் சொல்லி அதை செய்து கொண்டே இருங்க, செய்து கொண்டே இருங்க, செய்து கொண்டே இருங்க. ஓம் ஷாலா பாலா, உங்க ஆவி மனதை கழிவுறட்டும், உங்க ஆவி மனதில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், உங்க ஆவி மனதில் தேவனோட ஐக்கியம் இருக்கட்டும். உங்க ஆவியை கழிவுறது சன்னம் சேர்த்து இழந்துடும், உங்க ஆத்மாவை இழந்துடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கழிவுறது ஒரு ஆவியில் ஆகணும், ஒரு நன்றி உணர்வு ஒரு ஆவியில் ஆகணும். ஒரு உள்ளார மனதில் ஒரு நன்றி உணர்வு வேணும். இது ஒரு சடங்காச்சாரமாக இதை நாம் செய்யவில்லை. இதை நாம் நிதானித்து பார்த்து அறிந்து இதை நம்மை புசித்து பாத்திரத்தில் பால் பண்ண வேண்டும் என்று எழுதப்படும். இதற்காக அளிக்கப்பட்டார் என்பதை நீங்கள் நிதானித்து இதில் பங்கு பெற அவர்களுடைய எந்த பசுத்த குறைச்சலோடு இதில் பங்கு பெற வேண்டாம். வேதம் சொல்கிறது, உங்களை ஆராய்ந்து பசுத்தப்படுத்திக் கொண்டு இதில் பங்கு பெற கத்தோடு ஆசிரியப்பாராக. அடுத்து நாம் பிரசமோடு சரீரத்தையும் உங்களுடைய ரத்தத்தையும் எங்களுக்கு காண்பிக்கிறது. நீர் சிலுவையில் எங்களுக்காக அடிக்கப்பட்டு உங்க சரீரத்தை பிற்காப்படும்படி ஒப்பு கொடுத்து இந்த ரத்தத்தை எங்களுக்காக கொடுத்து எங்களுக்காய் கொடுத்து பாலபலியாகவே பார்க்கப்படும்படி ஒப்பு கொடுத்தீர்கள். அந்த நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் இந்த ரசம் வந்து கூட அதுவே நாங்கள் புசித்த நாங்கள் பருகி அந்த ரத்தத்தை புசித்து இந்த பானத்தை நாங்கள் பருகி இதுல நாங்கள் பங்கு பெறும் பொழுது விசேஷித்த ஆசீர்வாதங்களை இந்த நாளில அவர்கள் ஆவியாத்ம சரீரத்தை கடைடுவீர்கள். அப்படியே இந்த வார்த்தைகளுடைய செய்ய போதுங்க. இயேசு நாமம் கேட்கிறோம். இயேசு நாமே காட்டி கொடுக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்து அதை பற்றி உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்னை நினைவு கூறும்படி செய்கிறேன். இப்படிதான் பற்றி நாம் புசிப்போம். அதனை பாருங்கள். Oh,
எங்கள் உமதாகணும். இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். எங்கள் எங்கள் உமதாகணும். இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். உன்னத பணி செய்ய வேண்டும். என்னுயிர் பிரியும் வரை உன்னத பணி செய்ய வேண்டும். என்னுயிர் பிரியும் வரை தகப்பனே தந்துவிட்டேன் தங்கிவிட்டோம் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன் தங்கிவிட்டோம் நிரந்தரமாய். உயிருள்ள தெய்வபலியாய் உலகை மறைக்கின்றேன். நோன்பு கொடுத்து விட்டேன். அப்பத்தை மாத்திரம் ஸ்தோத்திரம் பண்ணி புஷிங்க. புதிய உடன்படிக்கை இருக்கிறது. இது நீங்கள் பாரப்படும் போதெல்லாம் என் மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்றால் இது உங்களுக்கு அசித்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். உலகப் போக்கில் நடப்பதில்லை. ஒத்த வீசம் தரிப்பதில்லை. உலகப் போக்கில் நடப்பதில்லை. ஒத்த வீசம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும். திரு சித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும். திரு சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்துவிட்டேன் தங்கிவிட்டோம் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டேன் தங்கிவிட்டோம் நிரந்தரமாய். உயிருள்ள தெய்வபலியாய் உலகை மறைக்கின்றேன். உள்ளம் தந்து விட்டேன். உயிருள்ள தெய்வபலியாய் உலகை மறைக்கின்றேன். உள்ளம் தந்து விட்டேன். உள்ளத்தின் நினைவுகள் உமதாகும். கண்டனவா அவரே ஓடுகிற உங்களுடைய ஐக்கியவாத ரஷ்யங்களை காணுகிற அவர் வளரட்டும். அவர் முன்னேறட்டும். ரஷ்யத்தின் கட்டை காலங்களில் இன்னும் அதிகமாக வளரட்டும். இன்னும் வளரட்டும் வளரட்டும். சரீரத்தின் கட்ட ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்ளட்டும். தந்தை நாளும் வாயை திருப்தியாக்குக. கழுவி சமாதானமாய் திரும்ப வாழ பெய்து போல ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாய் இருக்க அவருக்கு அனுகிரகம் செய்யுங்க. அவருடைய விஷமும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே புசித்து நாங்கள் பரியை பங்குபடுத்தினால இந்த ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமா எங்களுக்கு அமைத்து தந்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்களும்
ஆரோக்கியம் இருக்கும். இந்த உலகத்தை
தெய்வீக ஆரோக்கியம் எதிர்கொள்ள நம் மாதம் முழுசும் வைக்கும் பெற்றுக்கொள்ளுங்க தெய்வீக ஆரோக்கியம்